இன்னைக்கு தான் புது பிரான்ச் சுப்ரா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் புது பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். ஜமீன் ராயப்பேட், அதாவது ராயப்பேட்னா குரோம்பேட் ராதாநகர் குரோம்பேட் பின்கோடு வரும். குரோம்பேட் பின்கோடு வரும். அதுல வந்து ராதாநகர் ஸ்ட்ரீட் வழியா வந்தா நன்மங்கலம் நெம்லிச்சேரி போற ரூட்ல ஆலமரத்தெரு நம்பர் 22 ஆலமரத்தெரு அங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். அடுத்த மாசம் அதாவது ஜூலை மாசம் 2ஆம் தேதியில இருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. எல்கேஜில இருந்து பெரியவங்க வரைக்கும் வர்றாங்க. நார்மல் கிளாஸஸ் இருக்கு, கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்கு, பெயிண்டிங் செப்பரேட்டா பெயிண்டிங் வேணா பெயிண்டிங், போர்ட்ரேட் வேணா போர்ட்ரேட், வாட்டர் கலர் என்ன வேணாலும் கத்துக்கலாம். அதுவும் இல்லாம கிரேட் எக்ஸாம்ஸ் இருக்கு. 8 கிரேடு இருக்கு. அந்த 8 கிரேடு முடிச்சா வந்து 1 இயர் டிப்ளமோ கோர்ஸுக்கான சர்டிபிகேட் வந்துடும். அப்புறம் வந்து ஸ்பெஷல் கிளாஸ் கலர் தெரப்பி, ஆர்ட் தெரப்பி கூட இருக்கு. ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கிறவங்க, ஐடி கம்பெனில வேலை செய்யறவங்க, இவங்க வந்து மைண்ட் ஃப்ரீ ஆகணும், ஸ்ட்ரெஸ் குறையணும் அப்படின்னா சாதாரணமா ஒரு 2 மணி நேரம் வந்து உட்காந்து ஒரு பெயிண்டிங் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். வந்திருக்கிற எல்லா பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து 3வது பிரான்ச் சக்சஸ்ஃபுல்லா ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப பெருசா ஆரம்பிக்காம மீடியமா ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 பிரான்ச் இருந்து குட்டி குட்டியா இருந்தது. இப்ப அடுத்தது நல்லா பிளான் பண்ணி கொஞ்சம் இடம் நல்லா சர்ச் பண்ணி மெதுவா பண்ற ஒரு வருஷத்துக்கு ஒரு பிரான்ச் ஓபன் பண்ணலாம். உங்க சப்போர்ட் இல்லாம பண்ண முடியாது. ரொம்ப நன்றி. அந்த ஊர் காட்டுநாயக்கன்பட்டி கிராமத்தில் எங்கள் அம்மா அப்பாலாம் விவசாய குடும்பம். நாங்களாம் கஷ்டப்பட்டு உழைச்சி இன்னைக்கு முன்னேறி இருக்கோம். மகன் சுப்பிரமணி நன்றாக உழைத்து இந்த தொழிலில் ஈடுபட்டு நன்றாக வாழையாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். First of all, all the best for the new venture, and I've been a student of sir 10 years ago. Start this place in MIT branch. I've seen his growth, and he's growing like helping students and many other teachers to be like good artists and also art teachers. I wish him all the best and let him be successful in all this. என் பேர் குணசேகரன். நான் வந்து பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 10 years பேக் ரிட்டையர் ஆயிட்டேன். ஐ எம் நாட் பேசிக்கலி ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்ட். சுப்ரா சாரு 10 years தெரியும் பார்க்கறதுவா இருக்கு. அவரை பார்க்கும்போது அவர் என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாரு, நல்லா பெயிண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் ஐ ஸ்டார்டட் டூயிங் ஆன் மை ஓன், செல்ஃபா பண்ணிட்டு இருக்கேன். இந்த 4 பெயிண்டிங் என்னோட தான், ஒயிட் ஃப்ரேம் போட்டது. ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். திஸ் இஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மிஸ்டர் சுப்ரா சார். அவருடைய கொடுத்த என்கரேஜ்மெண்ட். அவர் வந்து நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் அவர் இதை வந்து ஒரு பணத்துக்காக பண்றது இல்லை. குழந்தைகளை நல்ல ஒரு கலையில எல்லாரையும் ஆர்வமா எல்லாரையும் முன்னுக்கு கொண்டு வரணுன்ற முயற்சியில தான் அவர் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய முயற்சி கடல் இதுல நான் நல்லபடியா வேண்டிக்கிறேன். அவர் மேலும் மேலும் பல பிரான்ச்சுகளை அவர் திறந்து நல்ல கலைஞர்களை உருவாக்கணும், நல்ல ஓவியர்களை உருவாக்கணும் சொல்லி நான் கடலை மனமாற வேண்டிக் கொள்கிறேன். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நான் என்னுடைய உரையை தொடங்குறதுக்கு முன்னாடி
இந்த நிறுவனத்தை பத்தி சுப்ரா அங்கிறத பத்தி ஒரு 2-3 வார்த்தை பேசிட்டு அதுக்கப்புறம் நான் அவரை பத்தி சொல்றேன். சுப்ரா அங்கிறது சுப்பிரமணியனுடைய பாதி பெயர். தன்னுடைய பாதி பெயரையே இந்த நிறுவனத்துக்கு கொடுத்துவிட்டு முழு நேரமாக இதற்கு அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதுதான் சுப்ரா இன்ஸ்டிடியூட். அந்த சுப்ரா இன்ஸ்டிடியூட் உருவானது அவருடைய பெயரில் பாதி. இரண்டாவதாக சுப்ரா என்றால் பேஷன், அதாவது ஆர்வம். இதில் ரொம்ப ஆர்வம் மிகுந்தவர். ஆர்வம் மீன்ஸ் என்னன்னா தட் இஸ் எல்லை இல்லாத ஆர்வம். எப்படின்னா நான் எனக்கு அவர் சித்தி பையன் பிரதர் தான். ஒரு 20 தட் இஸ் 1989 ராமகிருஷ்ணா மிஷன்ல இருந்து நான் வெளியே வந்துட்டேன். நான் படிச்சுட்டாங்க ஒரு 8 வருஷமா படிச்சுட்டு. அதுக்கப்புறம் இவர் அப்ப 10th முடிச்சுட்டு எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு வெற்றியும் ஈஸியா கிடைக்காது. மாணவர்களே புரிந்து கொள்ளுங்கள், எந்த ஒரு வெற்றியும் ஈஸியாக கிடைக்காது. ஏனென்றால் அவருடைய சிறு வயதில் இருந்து இன்று இந்த வளர்ச்சி வரைக்கும் நான் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்றால் இவருக்கு எப்படி இந்த இந்த ஆற்றில் விருப்பம் இருக்கிறது என்றால், ஒரு விநாயகர் எனக்கு லெட்டர் எழுத போற ஒரு விநாயகரை வரைந்து அனுப்புவார். அந்த விநாயகரை வரைந்து அனுப்பும் போது நான் பார்ப்பேன், ஏன் இவரை ஒரு ஓவிய கல்லூரியில் சேர்க்க கூடாது, இவருடைய திறமையை ஏன் வெளியே கொண்டு வரக்கூடாது என்று நினைத்து நான் படிச்சது ராமகிருஷ்ணா மிஷன் 8 வருஷம் வெளியே வந்துட்டேன் படிச்சு முடிச்சுட்டு. அப்ப போய் நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு காலேஜ் இருக்கு எக்மூர்ல, அந்த எக்மூர் காலேஜ்ல சேர்ந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி, அதாவது ஓப்பனா சொல்றேன், எல்லாரும் எல்லா திறமையும் உள்ளவர்களா இருக்க மாட்டார்கள். அவர் படிப்பில் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் அந்த ஓவியத்தில் சிறந்து விளங்கினார். அந்த ஒரு விநாயகர் வரைந்து எனக்கு அனுப்பினார். அதை கொண்டு போய் நான் என்னுடைய சாமிஜி இருக்காங்க, அதாவது அங்க ராமகிருஷ்ணா மிஷன்ங்கிறது வெறும் சன்னியாசிகள் இருந்த இடம் தான். அங்க கொண்டு போய் காமிச்சு, இந்த மாதிரி என்னுடைய தம்பி ஒருத்தர் இருக்காரு சாமிஜி, இவருக்கு ஆக்சுவலா இது ஒரு இடம் கொடுத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி, அதுக்கு முன்னாடி காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு, இவர் படிக்கிறதுக்கு காலேஜில் இடம் கிடைச்சிருச்சு. ஒரு வருடம் மீஞ்சூரில் இருந்து டெய்லி எக்மூருக்கு வருவாரு. ஒரு வருடம் டே ஸ்காலராக படித்துக் கொண்டிருந்தார். இவருக்கு ஹாஸ்டல் வாங்க வேண்டும் என்பதற்காக நான் சாரதா தேவி, ராமகிருஷ்ணன், விவேகானந்தர் 3 போட்டோவையும் வரைய சொன்னேன். வரைஞ்சி அதை கொண்டு போய் அந்த சாமிஜி கிட்ட காமிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. அவருக்கு 3 வருஷம் ஃப்ரீ ஹாஸ்டல் போர்டிங் தங்குறதுக்கு ஃப்ரீயா கிடைச்சது. ஏனால் நான் அங்க சொன்னது எதற்காகனா, 3 வருடம் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். திங்க் பண்ணி பாருங்க, அந்த காலத்துல 3 வருடம் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங், 4 வருடம். சோ என்னன்னா நாங்க சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா, அவர் இருந்தால் இந்த இல்லத்திற்கு நிறைய தொண்டு செய்வார், நிறைய ஆர்ட் வரைவார், நிறைய ரைட்டிங் எழுதுவார் என்று சொல்லி சேர்த்து விட்டேன். அதே மாதிரி அவர் செய்தார். 4 வருடம் ஃப்ரீ போர்டிங் அண்ட் லாட்ஜிங். சோ எங்கேயுமே கிடைக்காத அந்த நிறுவனத்தில் அங்கு தங்கி படிப்பதற்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு, வெளியில் சென்று படிப்பதற்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இவருக்காக ஒரு ஸ்பெஷல் இது போட்டு கமிட்டி போட்டு இவருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ள படிக்கலாம் அப்படிங்கிறது ஒரு பர்மிஷன், கமிட்டி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி இவருக்காக அந்த சீட்டை கொடுத்தாரு அந்த சாமிஜி. இன்னைக்கு அவர் இருக்காரு, 92 வயது மேல ஆகிறது. அது மறக்க முடியாது. இரண்டாவதாக, அதாவது இவர் சேர்ந்து ஒரு 2 வருடம் படித்து விட்டார். படிச்சுட்டு 3வது வருடம் 4வது வருடம் படிக்கும் போது ஏதோ வருமானத்துக்கு தேவை. அங்கெல்லாம் உண்மையாவே சொல்கிறேன், ஊரில் எங்க ஊர்ல சின்ன கிராமம், பஸ்ஸே 2 வாட்டி தான் வரும், ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் பஸ் வரும் அந்த ஊருக்கு. அதாவது அந்த கிராமத்தில் இருந்து ஒரு கூலி வேலைக்கு போனா 2 ரூபாய் 3 ரூபாய் தான். அவங்க அம்மா போவாங்க, அவங்க அப்பா போனா ஒரு 10 ரூபாய், இவ்வளவுதான் கிடைக்கும். ஆனா அந்த வறுமையில இவர் வாழணும், இவர் சர்வே பண்ணணும் இந்த மெட்ராஸ்ல. சோ அன்னைக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு அந்த படிச்சுட்டு இருக்கும் போதே 3rd இயர்ல ஒரு பார்ட் டைம் ஜாப் செய்யறாரு. பார்ட் டைம் ஜாப் செஞ்சு அது மூலமா கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி அதற்கப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் பென்டாமீடியா அதுல சேர்றாரு. சோ இதெல்லாம் ஒரு நிறைய மைல் ஸ்டோனை தாண்டி 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 தான் வந்திருக்காரு. இந்த சுப்ராவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், அதாவது ரொம்ப ஆர்வம் மிக்கவர். ஆர்வம் மீன்ஸ் அளவு கடந்த ஆர்வம் இதில். ஏனென்றால் இதை வரைந்தால் அவர் குடும்பத்தையே மறந்து விடுவார், அந்த அளவுக்கு ஒரு ஆர்வம். ஏன்னா இதுலதான் 99% தான் டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. அதனால இந்த வளர்ச்சி. இன்னொன்னு சொல்றேன்னா, எக்ஸஸ், அதாவது சுப்ராங்கிறது எக்ஸஸ்.
எக்ஸஸ் என்னன்னா அவர் செய்யறத அதிகப்படியா செய்வார். அதாவது ஒரு பசங்களை இது மெட்டீரியல் கொடுக்கறது முதல் கொண்டு அவங்கள கவனிக்கிறது முதல் கொண்டு இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நான் எனக்கு தெரிஞ்சு 24 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 15 மணி நேரம் இதுக்காக மட்டும் ஸ்பெண்ட் பண்றாரு. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்குவாருன்னு நினைக்கிறேன். டெஃபினட்டா இதுக்காக. அதே மாதிரி எந்த ஒரு சாதனையாக இருக்கட்டும் அதை அதாவது அவர் மனதுக்குள் வைத்து அதை அவர் செய்து காட்டுவார். அதை எண்ணி துணிக கருமும் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த ஒரு செயலையும் இறங்கி பார்க்கலாம் எண்ணுவாரு. ஆனா எண்ணியாச்சுன்னா அதை கண்டிப்பா துணிச்சு செஞ்சிருவார். அந்த ஒரு ஆட்டிடியூட் இருக்கு. இன்னைக்கு ஒரு 1000 பேர் மேல படிக்கிறாங்க 2 இன்ஸ்டிடியூட்ல. இதுவும் நல்லா வளரும். என்னுடைய ஆசைகள் என்ன தெரியுமா, அவர் ஒரு ஸ்கூல் ஆரம்பிப்பார், அதுக்கப்புறம் ஒரு காலேஜ் ஆரம்பிப்பார், அதுக்கு ஒரு சூப்பரா ஒரு யூனிவர்சிட்டி கண்டிப்பாக ஓபன் பண்ணுவார். அவருடைய தலைமுறைகளும் இதை வைத்து நன்றாக வழிநடத்தி செல்வார் என்று நம்பிக்கை இருக்கிறது. டெஃபினட்டா அவர் இன்னும் மேலும் மேலும் வளருவாரு. அதாவது எந்த ஒரு வெற்றியும் நான் சொன்னேன், எந்த ஒரு வெற்றியும் ஈஸியா கிடைக்காது. அதே மாதிரி எந்த ஒரு குழந்தையும் படிக்கலங்கிறதெல்லாம் கவலைப்படாதீங்க. அவங்களுக்கு என்ன ஆர்வம் இருக்குங்கிறது பாருங்க. அவங்க ஆர்வம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா இதுலதான் ஆர்வம்னா இந்த ஆர்வத்தை இது பண்ணிக்கலாம். டெஃபினட்டா டிராயிங் வரையலாம், டிராயிங் இது பண்ணலாம். இன்னொன்னு என்ன சொல்றேன்னா, அதாவது பசங்களுக்கு எடுத்த உடனே எல்லாம் வராது. ஒரு இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் பழகும் போது ஓ இவங்க இந்த இதுல இது திறமையானவங்களா, இதுக்கு லாய்க்கா அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தாராளமா அனுப்பலாம். கண்டிப்பாக அவரிடம் படித்த எல்லோரும் நல்ல ஒரு கற்பனைவாதிகளாக தான் இருப்பார்கள். இதில் இதுக்கு மேல நான் அதிகமா சொன்னா ரொம்ப பெருமையா சொல்ற மாதிரி ஆயிரும். டெஃபினட்டா ஒரு வாழ்வோட கூட நல்லா இருப்பார். இன்னும் 2-3 இன்ஸ்டியூட், அதான் வருஷத்துக்கு ஒரு இன்ஸ்டியூட், இன்னொரு 10 வருடத்தில் 10 இன்ஸ்டியூட் ஆரம்பிப்பார். ஒரு யூனிவர்சிட்டியாக மாறும். வாழ்த்துக்கள் தம்பி, நிறைய பண்ண. இந்த இன்ஸ்டியூட் இன்னைக்கு ஆலமரமா விருட்சமா வளர்ந்து இருக்கு. ஆனால் என்னுடைய மைத்துனர் எல்லாரும் ஒரே உப்பத்துன்னு ராமகிருஷ்ணா மிஷன்ல வளர்ந்தது. அதனால இவர் ஒரு பிறவி கலைஞன். அப்படின்னா இப்ப இன்ஸ்டிடியூட்ல நம்ம எல்லாம் வரைஞ்சி ட்ரைனிங் கொடுத்து பண்றது இல்லையா, இவரோட ஜீனே ஆர்ட் ஜீன். ஏன்னா இப்ப எல்லாரும் பாக்குறோம், ஆனால் இவர் பால்ய காலத்துல இருந்து நான் அவரோட குரோத்தை பார்த்தது. இதே நேத்து எனக்கு திடீர்னு பட்டது. இதை நான் இதை பிரசன்ட் பண்ணணும், அது என்னன்னு படிச்சு காட்டணும் அப்படின்னா இதுல இருந்துதான் அதே இதுல கிளைம் பாய் அவர் வந்தது. A little progress each day சொன்னார் இல்லையா, 15 மணி நேரம். திடீர்னு படிச்சிட்டு இருக்கிற நாங்க ஒரே ஹாஸ்டல் படிச்சிட்டு இருக்கிறப்போ எந்த நேரத்துல உட்கார்ந்து வரைவார், எதை பண்ணுவார், அந்த கிரியேஷன்ல இருந்துகிட்டே இருப்பார். நாட் ஓன்லி ஆர்ட், அவர் நிறைய ஒரு ஜிம்னாஸ்டிக்ல பெரிய புலி, எல்லா வேலையும் செய்வார். இந்த குரங்கு சேட்டன் சொல்லுவாங்க இல்லையா ஸ்லாங்ல, அந்த மாதிரி ஒரு மல்டி டைமென்ஷனல் பர்சனாலிட்டி. அப்படின்னா சுப்ரா அதாவது எக்ஸ்ட்ராடினரி டேலண்ட். இப்ப என்னைய வந்துட்டு ஒரு 15 வயசு இருக்கிறப்போ அந்த நேரத்துல உட்கார வச்சுட்டு ஹாஸ்டல் இருக்கிறப்ப என் முகத்தை வரைஞ்சதை நான் இன்னும் வீட்டுல வச்சிருக்கேன். சோ இன்னைக்கு ஆலமரமா விருட்சம் எப்படி வரும்னா a little progress, ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு துளி, சிறு துளி பெருவெள்ளம் சொல்றோம் இல்லையா, அது மாதிரி a little progress each day adds, எல்லாம் ஒண்ணு சேர்றப்போ up to big results. சொன்னார் இல்லையா, யூனிவர்சிட்டி வரை போகணும்னு சொன்னார் இல்லையா சார், அது மாதிரி சின்ன சின்ன ப்ராக்ரஸ் ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சா வந்துட்டு ஒரு 35 வருஷமா நான் பார்த்துட்டு இருக்கேன். இஸ் a கிளாசிக்கல் எவிடன்ஸ். நான் அவரோட குரோத்தை நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறது. அதனால மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆல் தி பேரண்ட்ஸ், ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் a right place to learn மல்டி டேலண்ட்ஸ், நாட் ஓன்லி ஆர்ட், மல்டி டேலண்ட்ஸ். அவரை கரெக்டா யூஸ் பண்ணிக்காங்க. உங்களுக்குள்ள இருக்கிற திறமை ஏதோ ஒண்ணு வெளியே கொண்டாந்துருவார். இப்ப என்னோட டாக்டரை வந்து லாஸ்ட் இயர் வந்துட்டு ஒருத்த விட்டுருந்தேன். நவ் இந்த சயின்ஸ் டிராயிங் எல்லாம் வந்துட்டு அந்த ஃப்ரீ ஹேண்ட் எல்லாம் ஈஸியா வருது, இல்லைன்னா வராது. அது மாதிரி அந்த பிராக்டிஸை வந்து நம்ம
கரெக்டா கொடுக்கணும். இது வந்து கரெக்ட் பிளேஸ். என்னுடைய மைத்துனர் என்றதுக்காக நான் எல்லாம் பிரைஸ் பண்ணி பேசல. என் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் நான் கரெக்டா ஸ்கிராச்ல இருந்து அவரை நான் வந்து பார்த்துட்டு வரேன். சோ அகைன் இந்த பிறவி கலைஞனுக்கு நம்ம எல்லோருடைய ஒரு வாழ்த்துக்களை நான் வந்து அனைவர் சார்பா தெரிவித்து இதை ஒரு சிம்பிள் அகைன் a little progress each day adds up to big results. இந்த பிக் ரிசல்ட் இன்னைக்கே தெரியுது, நாளைக்கு அது யூனிவர்சிட்டியா மாறும். தேங்க்யூ. சாஃப்ட்வேர் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட், பட் ஆனால் எங்கேயும் லேர்ன் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் சாரை மீட் பண்ணேன். எனக்கிட்ட இருக்க சின்ன சின்ன ஒர்க்கை பார்த்துட்டு அவரை என்கரேஜ் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லா வரைய ஆரம்பிச்சிருக்கேன். He is very motivated. He is encouraging me. I am becoming a good artist. Thank you, sir. சுப்ராவை பென்டாமீடியால இருந்து தெரியும். ஃப்ரம் 1996 96 தானே, 96ல இருந்து நாங்க ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட். பசங்க இவர்கிட்ட கத்துக்க வேண்டியது வந்து டெடிகேஷன். ஒரு ஒர்க்கை எடுத்தா அதை கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணாம விட மாட்டாரு. அவர் யூனிசைக்கிள்ல லிம்கா ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. யூனிசைக்கிள் சிங்கிள் சக்கரம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ஸ்கிப்பிங்ல. அதுக்கு அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாரு. ஏன்னா நாங்க அதை பார்த்திருக்கோம். உட்காந்து கிரவுண்ட்ல அந்த ஒர்க் எடுத்தாருன்னா he'll dedicate himself to that. சோ அந்த ஒரு குவாலிட்டியை எல்லா பசங்களும் கத்துக்கணும். வேற ஆர்ட் கத்துக்கிறாங்களோ இல்லையோ, எடுக்கிற வேலையில சக்சஸ்ஃபுல்லா வரணும். அந்த குவாலிட்டி ஐ ஜஸ்ட் admire in Subra, and he is a very nice person to move on. Anyway, all the best and congrats. நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் நீங்க என்ன பண்ணணும், பசங்களை எல்லாம் ஹெல்ப்ஃபுல் பண்ணி. அண்ட் இது ஒரு பெரிய சர்வீஸ் மட்டும் இல்ல. ஐ திங்க் he is helping the society in bringing out from that mobile. நம்ம எல்லாருமே மொபைல்ல ப்ளூ ஆகி உட்காந்துருக்கோம். அதுல இருந்து வெளியே வரணும்னா this is one of the best media. Even I am an artist, so எனக்கு தெரியும் இதுல என்ன குவாலிட்டிஸ் இருக்குன்னு. So you should encourage your students. படிக்க மட்டும் சொல்லாம இதுலயும் அவங்களுக்கு ஒரு டைம் கொடுத்து அவங்களை என்கரேஜ் பண்ணி you have to help your children on this. Thanks. எல்லோருக்கும் என்னோட வணக்கம். இந்த ஏரியாவில் நான் வந்து இந்த மண் சார்ந்தவன். இந்த ஏரியாவில் சார் வந்து இங்கே இன்ஸ்டியூட் ஆரம்பிச்சதுல ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து இங்கே ஜமீன்ராயப்பேட்டை ஊர், இது பழைய கிராமம். அஸ்தனாபுரத்தில் அவர் ஆரம்பித்தார். அடுத்தது அஸ்தனாபுரத்துலேயே 2-3 பிரான்ச் வச்சுருந்தார். சிட்லப்பாக்கம் போனார். இப்போ அடுத்தது ஜமீன்ராயப்பேட்டைன்ற ஒரு கிராமம். இது வந்து ஜமீன் பல்லாவரம் சேர்ந்தது. ஜமீன் இந்த ஏரியாவில் இவருடைய சேவையை இங்கே நாங்கள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கணும். இவரை பற்றி சொல்லணும்னு வச்சுங்களேன், அப்டேஷன் ஆகிட்டே இருப்பார். இப்போ நம்மளாம் சின்ன வயசில் படிக்க சொல்ல ஒரு ஆர்ட்னா வருவோம், நம்ம வந்து கிரையான்ஸ் யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணிட்டு இவ்வளோதான் அந்த டிராயிங்ன்ற மாதிரி தெரிஞ்சது. இந்த டிராயிங்கில் ஆர்ட்டில் எவ்வளோ லெவல், அதோட உச்சபட்சம் என்னவோ அவ்வளவும் சார்கிட்ட இருக்கு. என் பையனை வந்து 10 வருஷம் கண்டினியூவாக நடுவில் விட்டால் கூட லேக் ஆகுனா கொஞ்சம் சார் கொஞ்சம் அவன் வந்து ஸ்டடீஸில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுறானா சார், சார் சும்மா ஒரு 2 மணி நேரம் வந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பையன் 10வது தான் போகிறான். டிகிரி முடிச்சிட்டான், ஆர்ட்ல டிகிரி முடிச்சிட்டான். அதை விட என்ன இன்னொரு சந்தோஷம் என்னன்னா, ஈவன் டிரா பண்ணதை டிராயிங் எடுத்துட்டு போயிட்டு நான் என்னுடைய கிளைண்ட், நான் பேசிக்கலா சிவில் இன்ஜினியர், நான் ஒரு கிளைண்ட்டுக்கு எடுத்து கொடுக்குறேன், சும்மா வச்சுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஒரு 10 நாள் கழிச்சு போறேன், ஹாலில் இருக்கு அந்த டிராயிங் வந்து ஹாலில் இருக்கு. அந்த அளவுக்கான பர்ஃபெக்ஷன்ல அவர் டிராயிங்ல வந்து பார்க்கலாம். சும்மா வந்து வந்தோம் போனோம் கிடையாது. ஆன்லைன் கிளாஸ், நம்ம எல்லாருமே ஆன்லைன் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டடீஸுக்கு தான் பார்ப்போம். டிராயிங்குக்கு வந்து ஆன்லைன் கிளாஸ் வச்சது சார் தான். அந்த டைம் வந்து பசங்க வேஸ்ட் பண்ண விடாதுன்னு சொல்லிட்டு உட்காந்து மனக்கெட்டு நான் பார்ப்பேன். நான் சார் அப்போ சொல்ல பார்ப்பேன். பார்த்தீங்கன்னா உட்காந்து அப்படியே சொல்லி கொடுப்பார். அது ரொம்ப கஷ்டமான வேலை தான். டிராயிங்கை வந்து ஆன்லைன் கிளாஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமான வேலை. சார் வந்து அதெல்லாம் பண்ணாரு. அப்டேஷன் வாட்ஸ்அப்ல அப்டேட் பண்ணிட்டே இருப்பார். அதனால வந்து இவருடைய பங்களிப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. எங்களுடைய ஏரியாவுக்கு வந்ததுல வந்து நான் வந்து இந்த ஜமீன்ராயப்பேட்டை கிராம சார்பாக நான் ரொம்ப வரவேற்கிறேன் சார். நன்றி சார். வணக்கம்.